அர்ஜென்ட் கேஸ் டீடைல்ஸ் அவசரமா வேணும்னு நினைச்சா ஏன் இவ்வளவு லேட்? அது ஒண்ணும் இல்ல சார், வர வழியில என் பொண்டாட்டிய ஜீப்ல தேர்தல இறக்கிட்டு வந்தேன், அதனாலதான் சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏயா என்ன தைரியம் இருந்தா அரசாங்க ஜீப்ல கொண்டு போய் உன் பொண்டாட்டி இருந்தது இது என்கிட்ட வர சொல்லிட்டு இருக்கியா? டேமேட் சார், உங்க சம்சாரத்தை தாம்பரத்துல விட்டதுக்கு அப்புறம் தான் என் சம்சாரத்தை தேர்தல இறக்கி விட்டு வந்தேன் சார். என்னையா சொல்ற? ஜீப் தாம்பரம் வரைக்கும் சும்மாதானே போகுது, அங்க ஒரு கல்யாணத்துக்கு போகணும், என்ன டிராப் பண்றியான்னு ஐயா விட்ட கேட்டாங்க. சரின்னு விட்டுட்டு வந்தேன். ஏன் சம்சாரம் தியேட்டருக்கு போகணும்னு சொன்னாங்க. ஐயா பார்த்தா அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னேன். அதுக்கு அவ, நீ போட்டு இருக்கிறதும் காக்கி சட்டை, உங்க ஐயா போட்டு இருக்கிறதும் காக்கி சட்டை, அரசாங்க ஜீப் 2 பேருக்கும் பொதுதானேன்னா. அதான் சார். எஸ் சார். என்னங்க இருக்கு இவ்வளவு சீக்கிரம்? சரி சரி, சூப்பர் டோஸ் குடிங்க. டோஸ் குடுக்கலாம் தான் இருக்கேன். கல்யாணத்துக்கு போறியா? பின்ன மாம்பழம் எங்க இருக்கு, தாம்பரம் எங்க இருக்கு? அட எல்லைய தாண்டி ஒரு கல்யாண மண்டபம். எல்லையா தான் தாண்டி போயிருக்க. நீங்க ஏன் வரலன்னு எல்லாரும் கேட்டாங்க. ஒரு குற்றவாளியை பிடிக்கணும், அதுக்காக போயிருக்காரு, வரலன்னு சொல்லிட்டேன். குற்றவாளி வாசமா சிக்கியாச்சு. நீங்க யாருங்க? உங்களுக்கு எவ்வளவு நல்ல பேர் தெரியுமா? எல்லாரும் என்ன பார்த்து பொறாமப்படுறாங்க. ஏண்டி சீதா, உன் புருஷன் மாமூலியா வாங்க மாட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிப்பட்ட மானத்தையே வாங்கிட்டீங்க. இப்படி நினைப்பீங்கன்னு உங்க பேர்ல 50 ரூபாய் மொய் எழுதிட்டு வந்தேன். அந்த 50 ரூபாய்க்கு டாக்ஸில போய் மொய்யே எழுதாம வந்திருந்தாலும் தப்பு இல்லை. அரசாங்க ஜீப்ல போனியே, அதுதான் தப்பு. போனா என்ன? போனா என்னவா? அது என்ன அவ அப்ப சீதாமா கொடுத்த ஜீப் நினைச்சியா? அரசாங்க ஜீப்டா. சும்மா பேசாதீங்கன்னு. அண்ணி உங்களுக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சாங்க? எதுக்கா? கடைக்கண்ணிக்கு போ, கான்ஸ்டபிள் இருப்பான், ஊரை சுத்தி பார்க்க ஜீப் இருக்கும், சினிமாவுக்கு போனா ஓசி பாஸ் கிடைக்கும் தானே. என்னமோ ஜீப் எடுத்து வெளில போனதை போய் பெருசா சொல்ல வந்துட்டாரு. போலீஸ் ஜீப்ல 2 பேரும் தான் போக முடியும். ஒருத்தன் போலீஸ்கார, இன்னொருத்தன் குற்றவாளி. ஏடா கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அண்ணி என்ன டொயோட்டா கார்லயே சுத்திட்டு இருந்தா? போலீஸ்காரன் பொண்டாட்டினா பஸ்ல ஏத்த மாட்டானா? காய்கறி வாங்குறதுக்கா கான்ஸ்டபிள் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கா? மூஞ்சி இடிச்சு. ஆனா ஒண்ணுடி, கெடுபடியா இருக்க வேண்டிய போலீஸ்காரன் எடுபடியா மாறதுக்கு காரணமே உன்ன மாதிரி பொம்பளைங்க தாண்டி. மூஞ்சிய பாரு. என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சா தண்டனை உண்டு. நீ செஞ்ச தப்புக்கு எனக்கும் உனக்கும் 1 வாரத்துக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. என்னங்க, அண்டர்ஸ்டாண்ட்? நாளைக்கு காலையில் டெஃபினட்டா பணம் கொண்டு கொடுத்துறேன். கொடுக்கவே முடியாது. என் மேல நம்பிக்கை உனக்கு? நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. நல்லா இருக்கலாம். ப்ளீஸ். 3 மாசமா தானப்பா சொல்றேன். ஒரே ஒரு பாக்கெட் கொடு. நாளைக்கு காலையில் டெஃபினட்டா பணம் கொண்டு. கணக்கு 5000 ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சு. நீ பைசா கொடுத்தா நான் ரொட்டேஷன் பண்ணி வியாபாரம் பண்ண முடியும். இந்த ஒரே ஒரு வாட்டி கொடு. காலையில டெஃபினட்டா அவனுக்கு பணம் கொண்டு கொடுத்துறேன். முடியவே முடியாது. ப்ளீஸ் கொடுத்து ஜாக். உன் காலை வேணா புடிச்சு பேசுறேன் ஜாக். ப்ளீஸ் ஜாக். முடியவே முடியாது. ஜாக், நான் உனக்கு பணம் கொண்டு தரேன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் ஜாக். பைசா கொடு, சரக்கு வாங்கிக்க. இல்ல ஆள் விடு பங்கிட்டுக்கிறேன். உனக்கு என்ன பணம் தான் வேணும்? 2 மணி நேரத்துல பணத்தோட வரையா? 2 மணி நேரத்துல வர, ஆனா ஏங்கி போடக்கூடாது. ஓகே? 2 மணி நேரம் கிடையாது, 1 மணி நேரம் தான். அதுக்குள்ள வரணும். ஓகே, ஒரே மணி நேரத்துல வர, ஆனா ஏங்கி போடாது. ஜாக் ஜாக், சீக்கிரம் வா. வந்துடுறேன் ஜாக். ஓகே, 1 ஹவர்ல வந்துடுறேன். இதெல்லாம் வச்சு என்ன கிடைக்கும்? 6 மாசம் கிடைக்கும். திருடின பொருள் இல்லையா, சொந்த பொருள். தங்க நகை பேர்லயே பணம் தருவோம். இதையெல்லாம் அடகுக்கு எடுத்துக்கிறான் இல்லை. சரி, எனக்கு பணம் ரொம்ப முக்கியம். மொத்தம் ஒரு விலை போட்டு கூட. அப்புறம் இதை நான் யாருகிட்டே விக்கிறது சாப்பிடும். பணம் ரொம்ப அர்ஜென்ட் சார், ப்ளீஸ். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 10,000 ரூபாய். அவ்வளவு தேராது ஷாப். இதெல்லாம் வித்து 50,000 ரூபாய்க்கு மேல தெரியா? அர்ஜென்ட்னு சொல்றாங்க. உங்களுக்கு 5000 ரூபாய் தரான். 40,000 ரூபாய் பொருளே 5000 தராங்க. எல்லாம் சேர இடத்துல சேரும், நமக்கு ஒண்ணு வராது. வருத்தமா இருக்கா? டாடி, மம்மி கூட உங்களால எப்படி பேசாம இருக்க முடியுது அப்படின்னு கேட்டேன். என்னடா சொல்ற? 4 நாளா நிம்மதியா இருக்கேன். டாடி டாடி, மம்மி கூட பேசிய வருத்தமா இருக்கா? டாடி, நான் மம்மி கிட்ட போய் எப்படி டாடி கிட்ட பேசாம இருக்க முடியுதுன்னு கேட்டேன். என்னடா சொன்ன? 4 நாளா நிம்மதியா இருக்கேன்னு சொன்னாங்க. அப்படியா சொன்ன? நானும் நிம்மதியா இருக்கேன்னு சொல்லு.